ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்கள் சடனாக போட்ட இந்த ட்ரிப்பில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து டீப்பான வில்லேஜில் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்தில் ஆரம்பித்து மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்கள் சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்தில் பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா as a ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்ன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம ஹில்ஸில் டிரைவ் பண்ணக்கூடிய டிப்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி டவுன் ஹில் இறங்குறப்போ எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு அப் ஹில் ஓட்டுறதுக்கான நாலேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அவைலபிள் இருக்குது. அதுக்கான தம்ப்நெயில் இதுதான். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த விஷயங்களை கற்றுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஆஸ் எ டிரைவராக நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம கூட வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு நம்மளோட டிரைவிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால முதல்லையே அவங்களுக்கு தேவையான ஆம்பிள் ஆஃப் டைம் நம்ம கொடுத்தாகணும். இப்போ என் வண்டியில் என் ஃபேமிலியை வச்சுருக்கேன். ஸோ என் ஃபேமிலிக்கு இன்கேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, வாஷ்ரூம் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நம்ம சேஃபாக வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி இப்போ சேஃபான ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கேயே அவங்களுக்கு தேவையான டைமை கொடுத்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ண வச்சிடணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே மவுண்டைன் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப வைடாக இருக்காது, சின்னதாக இருக்கும். நம்ம வண்டி நிறுத்தத்துக்கான இடங்களும் ரொம்ப குறைவுன்றதுனால நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை முடிச்சிட்டோம் அப்படின்னா யாரும் வண்டி விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. அதே போல் நைட் டைமில் நம்ம டிரைவ் பண்ணுறதுனால தேவையில்லாமல் வண்டியை விட்டு கீழே இறங்கி அனிமல்ஸு அப்புறம் சின்ன ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான டைமிங் கொடுத்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது பெஸ்ட். ஸோ சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி வாங்க நம்ம டிரைவிங்கான ஸ்கில்லை பற்றி பார்ப்போம். நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட் லேம்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலேருந்து கீழே இறங்குறதுனால நம்மளோட லைட் கீழேருந்து ஏறுறவங்களுக்கு டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு கண்ணிலே அடிக்கும்ன்றனால அவங்களோட டிரைவிங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால முதல்லையே இந்த ஆப்ஷன் நமக்கு வண்டியில் எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க, ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ பேக்கில் இருக்க லோடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம இந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது முடிஞ்ச வரைக்கும் தரையில் அடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மரங்களில் அடிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது எதிர்க்க வரவங்களோட கண்ணில் படும். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட் லைட் கிடையாதுன்றதுனால இப்படி டார்க்காக இருக்க வீடியோவை நான் இப்படி மாற்றிருக்கேன். ஸோ என்டையர் வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா விசிபிளாகவே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுடைய காரில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப் எந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். முன்னாடி போகிற காரோட சைடில் நான் போய் காட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அவங்களுடைய மிரர் இருக்கு இல்லையா, சைடில் டிரைவர் பார்க்கக்கூடிய மிரருக்கு கீழே லைட் இருக்க மாதிரி அலைன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, நம்ம ஓட்டுற நமக்கும் நல்ல விசிபிலிட்டி ரோடு லாங்காக கிடைக்கும். பொதுவாக மவுண்டெயின்ஸில் நல்லா ஓட்டுறவங்களும் தப்பு பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ரோடு இருக்குது அப்படின்றதுனால என்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓவர் ஸ்பீட் எடுத்து ஓவர்டேக் எடுப்பாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. மவுண்டெயினில் எந்த இடத்துல ஷார்ட் பெண்டு வரும், எந்த இடத்துல எஸ் பெண்டு வரும், எந்த இடத்துல ஏர்பின் பெண்டு வரும் அப்படின்றது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஓவர் ஸ்பீட்னால ஒன்று நம்ம அந்த பெண்டை தாண்டி வெளியே போய் விழுந்துடலாம், அப்படி இல்லைன்னா டேர்னிங்கில் வரக்கூடிய வண்டியில் போய் நம்ம இடிச்சிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கு நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. ஓவர்டேக் எடுக்க போகிறோம் அப்படின்னா பாஸ் லைட் கொடுத்து ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அதுதான் ரொம்ப சேஃபான மெத்தட். அதே சமயத்தில் எதிர்க்க எந்த வண்டியும் வராத அளவுக்கு பார்த்து சேஃபாக நம்ம ஓவர்டேக் பண்ணணும்.
அதே போல் ஒவ்வொரு பெண்டுலேயும் மஸ்ட்டாக வண்டியை ஸ்லோ பண்ணி தான் வண்டியை ஓட்டணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள் வந்து ஒரு பெண்ட்லேயும் நிற்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடையாது. வண்டியை ஹசார்ட் லைட் போடாமல் இந்த மாதிரி இருட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம இன்கேஸ் எமர்ஜென்சின்னு வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய ஹசார்ட் லைட்டை ஆன் பண்ணி வண்டியை முடிஞ்ச வரைக்கும் ஓரம் கட்டி நிறுத்துறது தான் ரொம்ப பெஸ்ட். மோஸ்ட்லி டேர்னிங்ஸில் வண்டி நிறுத்துறதை அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் சேஃபும் கூட. அடுத்ததாக நாம் நம்மளோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸோட சேஃப்டியும் நம்ம பார்க்கணும். அந்த விதத்தில் மவுண்டெயின் டிரைவை பொறுத்த வரைக்கும் நிறைய பைக் ரைடர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த பைக் ரைடர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் வந்துடாத அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். இன்கேஸ் நம்ம வண்டிக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான இண்டிகேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை முன்னாடியே அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும். அதில் முக்கியமானது அவங்க வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் குறைஞ்சது ஒரு 10 அடியாவது இடைவெளி இருக்க மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்க தவறி கீழே விழுந்தாலும் நம்ம வண்டியால் அவங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் ஏற்படாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நீங்கள் மவுண்டெயினில் எங்கே ட்ரைவ் பண்ணாலும் நமக்கு முன்னாடி போகக்கூடிய கார்கள் எல்லாம் கியூ ஃபார்ம் பண்ணி இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஹார்ன் அடித்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ணி நம்ம இறங்கக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். எல்லா வண்டிகளும் கியூ ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து நிறைய ஏர்பின் பென்ஸ் வந்திருக்கும், இல்லை நிறைய ஷார்ட் டர்ன்ஸ் வந்திருக்கும், அப்படி இல்லைனா எதிர்க்க வண்டிங்க நிறைய வரதா இருக்கும், நிறைய பள்ளம் மேடுகள் இருக்கும். அந்த பள்ளம் மேடுகளில் இவங்க ஸ்லோ பண்ணி இறங்குறதுனாலையும் கியூ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓவர்டேக் எடுத்தோம் அப்படின்னா எதிர்க்க வர வண்டினால நமக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளங்கள்னால நமக்கு முன்னாடி இருக்க வண்டி இமீடியட்டாக பிரேக் அடிப்பாங்க. அந்த டைமில் நம்ம வண்டி இறக்கத்தில் இருக்கனால ஃபுல்லோடு போய் அவங்க மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம கியூ ஃபார்ம் பண்ணி ஒரு வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கியூவை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்து மேண்டட்ரியாக ஆஸ் எ டிரைவராக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் பிரேக்கோட யூசேஜை ரொம்ப கம்மி பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம மவுண்டெயினில் ஏறுறப்போ அந்த அளவுக்கு நம்ம பிரேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கிளைம் பண்ணி ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டவுனில் இறங்குறதுனால நம்மளோட வண்டியோட ஃபுல் ஃபோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் போய் உட்காரும் எப்போல்லாம் நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணுறோமோ அப்போல்லாம். ஸோ ஒவ்வொரு ஏர்பின் பெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் பிரேக் அடித்து வண்டியை டேர்ன் பண்ணுவோம். ஸோ ஏர்பின் பெண்ட்ஸ் நிறைய இருக்க நம்ம பிரேக்குக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் போகும். கம்ப்ளீட்டாக அது ஹீட் ஆகி ஃபயர் ஆகிற அளவுக்கு நல்ல ரெட் கலரில் மாறிடும். இந்த மாதிரி டைமில் அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டு வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம இதுக்கு ஆப்ஷனாக நம்ம இன்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணணும். இன்ஜின் பிரேக் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் செகண்ட் கியரில் வண்டியை போட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது கூட ஜஸ்ட் நம்ம வந்து ஃபுட் பிரேக்கை ஒரு 2 தடவை பம்ப் பண்ணால் போதும் வண்டி ஸ்லோ ஆகிடும். ஸோ ஓவராக நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஜின் பிரேக்கை சப்போர்ட்டிவாக வச்சு நீங்கள் ஃபுட் பிரேக்கை யூசேஜை கம்மி பண்ணிங்க அப்படின்னா வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுலேருந்து நம்ம தவிர்க்க முடியும். எப்பவுமே மவுண்டெயின்லேருந்து நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்னா கம்பல்சரியாக இந்த மாதிரி தான் நீங்கள் பிரேக் யூசேஜ் பண்ணணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ்க்கு நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்றதை கம்யூனிகேட் பண்ணுறது. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிகேட்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். எனக்கு முன்னாடி போகக்கூடிய காருங்க எந்த காருமே அந்த கம்யூனிகேஷன் நம்ம கொடுக்கல. பட் நான் எனக்கு பின்னாடி வர கார்ஸ்க்கு நான் அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ட் அப்பவும் இண்டிகேட்டர்ஸ் போடணும். லெஃப்ட்டில் திரும்புதா ரைட்டில் திரும்புதா அப்படின்றத நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டு சொல்லணும். ஏர்பின் பெண்ட் வரப்போ நம்ம ஹசார்ட் லைட் போட்டு வண்டியை ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணணும். இந்த விஷயங்களை இது வரைக்கும் நான் எந்த காரில் யார் பண்ணியும் பார்த்ததில்ல. பட் நானும் எங்கள் மாமாவும் வந்து இந்த விஷயத்த பண்ணுவோம். இந்த விஷயத்த நான் எங்கள் மாமா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஈவன் நம்ம ஹைவேல போகும்போது கூட பேரிகேட்ஸ் நடுவில் வரப்போ நமக்கு முன்னாடி யாரும் பூந்து போய் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சைன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஹசார்ட் லைட்ஸை போட்டு முன்னாடி எனக்கு பேரிகார்டு இருக்குன்றதை நான் பின்னாடி வரவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவேன். இப்படி கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கும் நல்லது, நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் நல்லது. நம்ம என்ன கண்டிஷனில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே அழகாக ரியாக்ட் பண்ணி சேஃபாக வண்டி ஓட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காரில் மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபைனல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆஸ் எ டிரைவராக நான் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் உங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். டிரைவிங் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடக்கூடிய அந்த யூஸ்ஃபுல்லான கமெண்ட் நிச்சயம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரை உருவாக்குன்ற நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள்
எல்லாருக்கும் பாய் பாய்.